ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப்பில் என்ன தான் வந்து வீடியோஸ்லாம் போட்டாலும் வியூஸ் போகலையா? என்ன பண்ணலாம்? கரெக்டான முறையில் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். இதுக்கு நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்ணோம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் எடுப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸ் எடுப்பீங்க. அடுத்து உங்களோட ஷார்ட்ஸை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி நம்ம போடுவோம். அந்த மாதிரி வந்து முறையாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் வீடியோஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து வீடியோஸு நம்ம ஓனாக நம்மளோட வாய்ஸில் ஒரு ஒரு 16 நிமிட்ஸ் வந்து நம்மளோட ஓன் வாய்ஸில் அப்லோட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை இது பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு இதை அப்படியே இது பண்ணலாம். ஓன் வாய்ஸில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு காப்பிரைட் எதுவுமே வராது. பார்த்திங்கன்னா அந்த ஓன் வாய்ஸ் வந்து ரொம்பவே ரீச் ஆகும், நிறைய வியூஸ் போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது எப்போதுமே ஒரு 10, 20 அப்படி தான் போயிட்டுருக்கும். நம்மளோட கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வியூஸ் இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வியூஸை எல்லாத்தையுமே நம்ம இன்னும் நல்ல கண்டென்ட்டாக காமெடியாக அண்டு வந்து ரியலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட வந்து 16 நிமிட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணலாம், கண்டென்ட் வீடியோ பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸை வந்து எப்பொழுதுமே வந்து ஃபஸ்ட்டு அன்லிஸ்டடில் போட்டுட்டு வீடியோஸை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்னென்ன தலைப்பு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு என்ன தலைப்பு கொடுக்கணும், இது வந்து சிறுவர்களுக்கானதா இல்லை வந்து பெரியவங்க மட்டும் பார்க்குறதா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதையும் பார்த்துட்டு இது நம்ம வீடியோஸோட தொடர்பு கூடிய அந்த ஒரு வீடியோஸ் இருந்தால் அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அன்லிஸ்டடில் போட்டுட்டு இது எல்லாமே நம்ம சரியாக இருக்கா, தலைப்பு எல்லாமே சரியாக இருக்கா, இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொதுவில் போட்டுடணும். அன்லிஸ்ட்லேருந்து பொது அந்த பொது பார்வைகளில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வியூஸ் போகும். சில பேர் வந்து அப்லோட் பண்ணும்போது அதை வந்து பொதுவில் இருக்கா இல்லை அன்லிஸ்டடில் இருக்கா அப்படின்னு பார்க்காமலே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு எனக்கு வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதே மாதிரி ஓன் வாய்ஸ் இதாக வீடியோஸாக இருக்கணும். அடுத்தவங்களோட வீடியோஸை நம்ம காப்பி பண்ணி போடக்கூடாது. இந்த மாதிரி முறையாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வியூஸ் பார்த்திங்கன்னா போட்ட உடனே 1K 2K அப்படின்னு போகிற மாதிரி கரெக்டாக வந்துடும். வியூஸ் இன்னும் அள்ளிட்டு போவோங்க. நம்மளோட முறைப்படி உள்ள இந்த வீடியோவை பாருங்கள். இதன்படி எப்படி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு வியூஸ்லாம் எப்படி கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பேசிக்லேருந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்னும் யூடியூப்பை பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் தரேன். ஓகே, இதை பார்த்து பயனடைங்க. ஓகேவா? அடுத்த டிப்ஸோட உங்களுக்கு நாளைக்கு நான் வரேன். ஓகே, பாய். அம்மு திருச்சி, அம்மு 78 பாய்.